அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி, இன்று வியாழக்கிழமை. ஆங்கில வருடம் ஜனவரி 9, 2025. இன்று கிருத்திகை கடைபிடிக்கப்படுகிறது. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:05 வரை பரணி, பின்பு கிருத்திகை. திதி இன்று பிற்பகல் 12:03 வரை தசமி, பின்பு ஏகாதேசி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்தம், சித்திரை. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம். நல்ல நேரம் காலை 10:30 to 11:30. மாலை நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30. மாலை 6 to 7:30. ராவு காலம் மதியம் 1:30 to 3 மணி. கருத்தில் கொள்ளுங்க. ராவு காலம் மதியம் 1:30 to 3 மணி. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 to 10:30. குளிகை காலை 9 to 10:30. சூலம் இன்று தெற்கே. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்தோஷம், அது வேலையை காட்டும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது. அவங்க உற்சாகமாக பணிபுரியும் நாளாகவும், அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும், வரவு அதிகமாக கிடைக்கிற நாளாகவும் தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் மிக சிறப்பாக இந்த நாளை பயன்பெறலாம். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய மதிப்போ மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலே அதிகாரிகிட்டையோ பாராட்டியோ பரிசையும் பெறுவங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் மிகவும் அருமை, மிகவும் சிறப்பாக இருக்குது. அந்த அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். நீங்கள் உற்சாகமாக இந்த நாளை செலவழிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் மிக மிக அருமையாக இருக்குது. வரவு இரட்டைப்பாக கிடைக்கிற ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. சிறு தொழில் செய்வர்களுக்கு அதிக லாபம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதாவது சிறு தொழில்காரர்கள் இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி இது போல் செய்கிறங்களா, இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் ஹோட்டல், மெடிக்கல் ஷாப்பு, சொந்தமாக கடை வச்சுருவங்க, சொந்தமாக நிறுவனம் வச்சுருவங்களா, இன்று வரவு இரட்டிப்பாகும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவியும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய அவங்க அரவணைப்போ ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூட. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அது அடிப்படையிலே செல்லும். நீங்கள் இந்த நாளை மிக சிறப்பாக பயன்படுத்திங்கன்னா சிறப்பான வெற்றிகளை பெறலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது. அவங்க இன்னைக்கு பொறுத்த மட்டும் எந்த வேலையை செய்தாலும் ஒரு ஆர்வமாக செய்வீங்க. ஆனால் அதுக்கேற்ற பலன் தான் இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதாவது அதிர்ஷ்டம் இல்லை. அதே போல் லாபமும் இன்று அவர் எதிர்பார்க்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவியும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக கையாளணும். மேலே அதிகாரிகிட்டையும் வார்த்தைகள் உபயோகிக்கல மிகவும் கவனமான முறையில் இன்றைக்கு வார்த்தையை உபயோகிக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கடக ராசியை பொறுத்து மட்டும் நாள் இன்று மிகவும் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு இன்று வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. இல்லத்திலேயோ கணவன் மனைவிடையோ ஒற்றுமைக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலோ சக ஊழியருடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை உயரும். அவங்கக்கிட்ட நீங்கள் பாராட்டியும் பரிசுகளை பெறுவீங்க. கருத்தில் கொள்ளுங்கள். கடக ராசியை பொறுத்து மட்டும் வெற்றி மேல் வெற்றி கவனத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் சிறப்பான முறையில் கையாளினா உங்களுக்கு எதிர்காலம் உங்களை காத்து கொண்டு இருக்குது. ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாங்க காலம்தான். கடகராசிக்காரர்கள் கலங்காமல் இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மிகவும் சிறப்பான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்குது. கவலைகள் அதிகமாகவும் உடல் சோர்வு அதிகமாகவும் ஏற்படக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. சிம்மராசிக்காரர்கள் இந்த நாள் மிகவும் விழிப்புணர்வோடு தான் இந்த நாளை நீங்கள் செலவழிக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மிகவும்
சிறந்த நாளாக நீங்கள் அமைச்சிக்க முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவிக்கிட்டையும் பிரிவினை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள்கிட்டையும் மனஸ்தாபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். அலுவலகத்திலோ சக ஊழியர்கிட்ட மோதல் பொருட்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு அவப்பேர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் அது அடிப்படையிலே செல்லும். நீங்கள் மிகவும் கவனமாக தான் இந்த நாளை கையாளணும். அதுக்கு நீங்கள் அமைதியாகவும் விட்டு கொடுத்து சென்று தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக நீங்கள் அமைச்சிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கவனம் தேவை. அதை அடிப்படையிலே இந்த நாள் செல்லும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு சோர்வையும் தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கன்னி ராசிக்காரர்கள் மிக கவனமாக தான் இந்த நாளை செலவழிக்கணும். கணவன் மனைவியும் மனசாப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையும் மனஸ்தாபத்துக்கும் உங்களுக்கு அவைப்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் கவனமான முறையில் தான் கையாளணும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை ஒழுங்காக கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியில் போக்குள்ள மொபைல் ஃபோனை உபயோகப்படுத்தக்கூடாது. வண்டியில் போக்குள்ள ஏதாவது ஓரத்தில் நிறுத்தி தான் மொபைல் ஃபோனை நீங்கள் உபயோகப்படுத்தணும். அப்போ தான் மிக சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் கவனம் தேவை. அது அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். நீங்கள் இந்த நாளை எந்த அடிப்படையில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையிலே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். கருத்தில் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. இன்று பக்தி அதிகமாக இருக்கும். இறை அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கோ இறை சிந்தனை இன்று அதிகமாக தோன்றும். கருத்தில் கொள்ளுங்க. கோயிலுக்கு சென்று வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தோடு எங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு குறைய இருக்காது. சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் கவனமான முறையில் சக ஊழியர்கிட்டையோ மேலதிகாரிகிட்டையோ கவனமாக இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த பக்தியை உங்களை காப்பாற்றும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த சந்திராசிரம் இருக்கிறதுனால துளாராசிக்காரர்கள் வண்டி வாணிச்சு செல்லக்குள்ள மிக கவனமான முறையில் செல்லணும். வண்டியில் பிரேக் இருக்குதா, வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, அனைத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டியை எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் மன உளைச்சல், உடல் வியாதி, உடல் சோர்வு, மன கஷ்டம், பொருள் கஷ்டம், விபத்து இது எல்லாத்தையும் சந்திராசத்தை கொடுத்துரும். கருத்தில் கொண்டு துளாராசிக்காரர்கள் இந்த நாளை கவனமாக செலவழிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அருமையாக இருக்குது. அவங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு மிகவும் சிறப்பான நாள், மிக அருமையான நாள். அவங்கள பொறுத்த மட்டும் கணவன் மனைவிக்குள்ள இன்று நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டு பரிசு பெறுவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் அருமை, சிறப்பான நாள். சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று சுமாராக கூட இல்லை, அதிகமாக கோபப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. அதனால் இன்று நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக தான் இந்த நாளை செலவழிக்கணும். கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளிடம் மனஸ்தாபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் மோதல் போக்கை உங்ககிட்ட கடைபிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்ட அவைப்பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு பயன்படுத்தி தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக இந்த நாளை செலவிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. தொட்டத்தெல்லாம் நஷ்டம் அடையக்கூடிய நாளாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மிகவும் கவனம் தேவை. அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி விழிப்புணர்வு தேவை. இல்லைன்னா மிகப்பெரிய கஷ்டங்கள் உங்களை தேடி வரும். மனஸ்தாபங்கள் அதிகமாக ஏற்படும். கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் கவனத்துடனும் அமைதியாகவும் பக்தியோடும் செலவழிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது.
உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்துன்னா உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு பெருமைக்குரியவராக, அதாவது பெருமையாக உங்களை பேசுவாங்க. இவர் இதை செய்தார், இவர் அதை செய்தாருன்னு மற்றவங்க உங்களை பெருமையாக பேசுவாங்க. மிக அருமையான நாள். கணவன் மனைவிட்டையும் ஒற்றுமைக்கு குறை இருக்காது. பிள்ளைகள் வழியிலையும் ஒற்றுமைக்கு குறை இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. பாசம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நெருக்கமாக பழகுவாங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்தாலும் இல்லை அலுவலக வேலையாக இருந்தாலும் செய்து தருவாங்க. கருத்தில் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகளும் உங்ககிட்ட மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு பாராட்டும் பரிசுலாம் உங்ககிட்ட பெறறதுக்கு தகுதியான நாள். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது. அது அடிப்படையிலே சொல்லும். நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. உங்களுக்கு இன்று தொல்லைகள் அதிகமாக வரக்கூடிய நாளாகவும் விரயங்கள் அதிகமாக ஏற்படுகிற நாளாக தான் இந்த நாள் அமைச்சுக்குது. இன்று மன சோர்வு, உடல் வியாதிகள், மன கஷ்டம், பொருள் கஷ்டம் இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இந்த நாளை செலவழிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அமைதியாக இந்த நாளை செலவழிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கம் புரியும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ நான் 12 ராசிகளும் சொல்லிட்டேன். இந்த இதான் ராசிகளுடைய அமைப்பு. நட்சத்திர அடிப்படையில் அது மாறுபடும். என்னடா இப்போ ராசிக்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு நடக்கலையே சொல்லி பார்க்காதீங்க. 100ல் 60 பேருக்கு நடக்கும், 40 பேருக்கு மாறுபடும். அது எதனாலனா அவங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் தான் மாறுபடும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் அடக்கும், 9 பாதங்கள் அடக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால அந்த ராசி மாறுபடும். ஆனால் ராசியை பொறுத்த மட்டும் ஒன்றுபடும். அது கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ நல்லதே நடக்குதுன்னா இன்னும் 2 ராசிங்களுக்கு ஒன்று 2 ஆச்சும் நல்லது நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக கெட்டதே நடக்குதுனாலும் 1 2 கெட்டது கூட ராசிக்கு நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதான் ராசி ஒன்றுபடுறது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் தரது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.